வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் குதிரைவாலி அரிசியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி பார்க்க போகிறோம். குதிரைவாலி அரிசி ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது. மிகவும் சிறிய தானிய வகையை சேர்ந்த குதிரைவாலி அரிசியில் பல முக்கியமான நுண்ணூட்ட சத்துக்கள் அடங்கியிருக்கு. விட்டமின், தாதுக்கள், நார் சத்து, புரதம், கார்போஹைட்ரேட் என பல சத்துக்கள் குதிரைவாலி அரிசியில் இருக்குது. இது போதாத இரும்பு சத்து, கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், விட்டமின் பி நிறைய அடங்கியிருக்கு. ஸோ குதிரைவாலி அரிசியை நம்ம எந்தெந்த முறைகளில் எடுத்துக்கணும், எப்படிப்பட்ட உணவுகளோடு சேர்த்து சாப்பிட்றது நமக்கு ஆரோக்கியம், குதிரைவாலி அரிசியினுடைய சிறப்பு மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக தெரிந்து கொள்ளலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நம்ம குதிரைவாலி அரிசி வந்து எடுத்துக்கொள்ளலாம். குதிரைவாலி அரிசியில் பாஸ்பரஸ், சுண்ணாம்பு சத்து அதிக அளவில் காணப்படுது. இந்த குதிரைவாலி அரிசி சமைக்கும் போது கால்சியம் வந்து நம்மளுடைய உடலில் பாஸ்பேட்டாக மாறும். இதனால் தினசரி உணவில் குதிரைவாலி அரிசி சமைத்து சாப்பிடும்பொழுது எலும்புகள் வலிமை பெறுவதோடு பற்களும் உறுதி பெற ஆரம்பிக்கும். ஸோ கால்சியம் நமக்கு கிடைக்கிறதால எலும்புகள், பற்கள், நரம்புகள் எல்லாமே வலுப்பெற ஆரம்பிக்கும். தசை வளர்ச்சியும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். குறிப்பாக 40 வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ராங்காக எலும்பை வச்சுக்கிறதுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை வியாதிக்கு தீர்வளிக்கிறது குதிரைவாலி அரிசி. பொதுவாக சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த சர்க்கரை நோய் வந்து ஏற்படுவதற்கு அதிகமாக காரணமாக அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்க வந்து அதிக அளவில் அவங்களுடைய உணவுகளில் கார்போஹைட்ரேட் நிறைந்திருக்கும். அந்த உணவுகளை வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இதுதான் காரணம். குதிரைவாலி அரிசியை பொறுத்த வரைக்கும் இதில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து மற்றும் புரதம் தான் வந்து அதிக அளவில் இருக்குது. கார்போஹைட்ரேட்லாம் கிடையாது. அதாவது உங்களுக்கு வந்து இந்த சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நீங்கள் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம். பலர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க குதிரைவாலி அரிசியை கூட சாப்பிடணும்னு சொல்ல மாட்டாங்க. அரிசி உணவுக்கு பதிலாக கோதுமை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கோதுமையை காட்டிலும் குதிரைவாலி அரிசி தான் உங்களுடைய உடலில் அதிக அளவில் உடனே சர்க்கரை வந்து சேராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அது என்ன பண்ண முடியும்னா, இன்சுலினுடைய அளவெல்லாம் கரெக்டாக வந்து சுரக்க வைக்கும். உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலாக வைக்கும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு ஹெல்ப் பண்ணும். எனவே பிளட்டில் சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுகர் பேஷண்ட்ஸ் வந்து குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம். குதிரைவாலி அரிசி இப்போ இருந்தே சாப்பிட்றவங்களுக்குலாம் சுகர் பிரச்சனை வராது. மலச்சிக்கல் பிரச்சனை தீர்க்கப்படுவதற்கு, மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்கப்படுவதற்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம். நார் சத்து மற்றும் இரும்பு சத்து குதிரைவாலி அரிசியில் அடங்கியிருக்கு. ஆகையால் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த குதிரைவாலி அரிசியை தொடர்ந்து சமைத்து சாப்பிடும்போது தீர்வு கிடைக்க ஆரம்பிக்கும். மேலும் இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய செரிமானம் சார்ந்த தொடர்பான பிரச்சனைகள் இது எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ அதெல்லாம் கியூர் பண்ணிக்கிறதுக்கு குதிரைவாலி அரிசியை வந்து நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய இந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், இந்த பிரச்சனை எல்லாத்தையும் கியூர் பண்ணுறதுக்கு குதிரைவாலி அரிசி உதவிகரமாக இருக்கும். அந்த பிரச்சனை வராமலும் நமக்கு தடுக்கும். கண் குறைபாட்டை தடுக்கும் குதிரைவாலி அரிசி. பீட்டா கரோட்டின் சத்து குதிரைவாலி அரிசியில் இருக்குது. இந்த பீட்டா கரோட்டின் கண் குறைபாட்டை தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டு இருக்குது. அதனால் தினசரி குதிரைவாலி அரிசி சமைத்து நம்ம சாப்பிடும்போது கண்கள் தொடர்பான குறைபாடுகள் நீங்கி பார்வை திறன் அதிகரிக்கும். கண்களை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையத்தும், அந்த கருவளையம் பிளாக் சர்க்கிள்ஸ் இருக்குங்களே, அதெல்லாமே ஃபியூச்சரில் நாளடைவில் படிப்படியாக நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும், கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும், கண் சுருக்கங்கள் அதெல்லாமே எதுவுமே ஏற்படாமல் நம்ம நலமோடு இருக்கிறதுக்கெல்லாம் குதிரைவாலி அரிசி ஹெல்ப் பண்ணும். உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம். குதிரைவாலி அரிசியில் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து, மாவுச்சத்து, நார் சத்து, தாது உப்புக்கள் பெருமளவில் இருக்கிறதால உடல் எடையை குறைக்கிறதுக்கும், தேவையில்லாமல் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு குறைக்கிறதுக்கும் அளவுக்கு அதிகமாக இது நமக்கு பயன்படும். ஏன்னா நம்மளுடைய உடலில் தேவை உள்ள கொழுப்பு, தேவையற்ற கொழுப்புன்னு 2 வகை கொழுப்பு இருக்கும். ஸோ அந்த தேவையுள்ள கொழுப்பு நமக்கு ஆரோக்கியமான கொழுப்பு. அது இதயத்தை பாதுகாக்கும், உடலையும் ஆரோக்கியமாக வைக்கும். ஆனால் தேவையில்லாத கொழுப்பு வந்து நமக்கு நமக்கு வந்து அதை நீக்கிறதுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம். குதிரைவாலி அரிசி நம்மளுடைய இம்யூன் பவர், அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனையும் நமக்கு வந்து அதிகப்படுத்தும். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே அது குணப்படுத்திடும். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகள், பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுத்துரும். இப்போ குறிப்பாக நம்ம அந்த கொலஸ்ட்ரால்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடல் எடையை வந்து குறைத்துக் கொள்வதற்கு, நம்மளுடைய உடலில் தேவையில்லாத கொலஸ்ட்ரால்கள்லாம் எரித்து நமக்கு ஆற்றலாக மாற்றி நம்மளுடைய உடல் எடை குறைத்துக்கிறதுக்கு குதிரைவாலி அரிசி ஹெல்ப் பண்ணும். நீர்க்கடுப்பு பிரச்சனை தீர்வதற்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம். குதிரைவாலி அரிசியை தொடர்ந்து நம்ம உணவாக எடுத்துக்கொண்டு வரும்போது நீர்க்கடுப்பு பிரச்சனை நீங்கும். அதே சமயம் சிறுநீரை அது பெருக்குவதோடு உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற உப்புகள் மற்றும் கழிவுகளை சிறுநீரகம் வழியாகவே அகற்றிடும். மேலும் சிறுநீர் பாதையில் ஏதாவது புண்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலோ அல்லது கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னாலோ அதை வந்து நீக்கக்கூடிய திறன் வந்து குதிரைவாலி அரிசிக்கு இருக்கு. குறிப்பாக சிறுநீரக
சிறுநீரக கற்கள்லாம் உருவாகாமல் பாதுகாத்துக்கும், சிறுநீரக தொற்று அதாவது சிறுநீரக பாதையில் எந்த விதமான தொற்றும் ஏற்படாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு சிறுநீரகம் தன்னுடைய கழிவு நீக்க மண்டல வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு நீர்க்கடுப்பு பிரச்சனையை கியூர் பண்ணுறதுக்கெல்லாம் குதிரைவாலி அரிசி ஹெல்ப் பண்ணும். செரிமான பிரச்சனைக்கு தீர்வளிக்கும் குதிரைவாலி அரிசி. குதிரைவாலி அரிசியை தினசரி உணவுகளை பயன்படுத்திட்டு வரும்போது செரிமான பிரச்சனைக்கு அது தீர்வு கொடுக்கும். மேலும் உடலை கட்டுக்கோப்போடு வைத்துக் கொள்வதற்கும் இது ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் வயசானவங்களுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய ஜீரண கோளாறுகளை சரி பண்ணுறதுக்கு முக்கியமாக குதிரைவாலி அரிசி ஹெல்ப் பண்ணும். ஸோ கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ், அதாவது முதியவர்கள்லாம் குதிரைவாலி அரிசி அடிக்கடி உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது அந்த வயசில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய செரிமான பிரச்சனை எல்லாத்தையுமே குதிரைவாலி அரிசி கியூர் பண்ணிடும். ரத்த சோகையை கியூர் பண்ணுறதுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம். குதிரைவாலி அரிசியில் இரும்பு சத்து, புரதச்சத்து, நார் சத்து இந்த சத்துக்கள் தான் அதிக அளவில் இருக்கிறதால அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோயை கியூர் பண்ணி உடலை வலிமையாக வைத்துக்கிறதுக்கு பெருமளவு நிறைய மருத்துவர்கள் குதிரைவாலி அரிசி தான் பல பேருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு பிளட்ல சுகரோடைய லெவலாம் கண்ட்ரோல் ஆகிடும். குறிப்பாக இரும்பு சத்து கிடைக்கிறதுல ரெட் பிளட் செல்ஸ் நமக்கு அளவுக்கு அதிகமாகலாம் இருக்காது, அளவோடு இருக்கும், குறையவும் குறையாது. ஸோ அதாவது கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ரெட் பிளட் செல்ஸ் நமக்கு கரெக்டான லெவலில் இருக்கிறதால ரத்தப்புரதமான ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகள் அனைத்து பாங்களுக்குமே ஆக்சிஜனை கடத்தி சென்று நம்மளை எப்போதுமே சுறுசுறுப்பாக வைக்கிறதால இந்த அனிமியாவுக்கான அறிகுறியாக இருக்கக்கூடிய மயக்கம், தலைவலி, குமட்டல், உடல் சோர்வு போன்ற பிரச்சனைகள்லாம் கியூர் ஆகிடி அனிமியா நமக்கு கியூர் ஆகிடும். சளி இருமல் பிரச்சனைக்கு தீர்வளிக்கிறது குதிரைவாலி அரிசி. மழைக்காலத்தில் பெரும்பாலான மக்கள் சளி, இருமல், காய்ச்சல் போன்றவற்றால் பாதிப்படைகிறாங்க. இதற்கு முக்கிய காரணமாக உடலில் ஏற்படக்கூடிய நோய் தொற்று தான். அப்புறம் சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய நிறைய பருவநிலை மாற்றங்களாலையும் இந்த பிரச்சனைகள் வரும். சளி, இருமலுக்கு குதிரைவாலி அரிசியும் ஒரு வகையில் சிறந்த தீர்வாக இருக்கு. மேலும் சுவாச கோளாறு பிரச்சனை இருக்கிறவங்களும் குதிரைவாலி அரிசி தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வரும்போது நல்ல பலன் கிடைக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு இயல்பாகவே அந்த சளி தொந்தரவு, தலைவலி, குறிப்பாக இருமல் பிரச்சனை இது எல்லாமே கியூர் ஆகிடும். அதன் காரணமாக ஏற்படக்கூடிய காய்ச்சலையும் சரி பண்ணிக்கலாம். இதய நோய்க்கு ரொம்ப தீர்வளிக்கிறது குதிரைவாலி அரிசி. இதய நோய் இருக்கிறவங்கள அந்த ஹார்ட் பேஷண்ட்ஸ் குதிரைவாலி அரிசியை தினசரி தங்களுடைய உணவுகளை சமைச்சு சாப்பிட்டு வரும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அளவு மெதுவாக கண்ட்ரோலில் இருக்கும். இதனால் இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்த நாளங்கள் பார்த்தோம்னா சீராக இருக்கும். இதயத்துக்கு ரத்தத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ரத்த நாளங்கள் சீராக இருக்கும். பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம்லாம் கண்ட்ரோலாக இருக்கிறதால இதய துடிப்பு நமக்கு நன்றாகவே இருக்கும். இப்போ நம்மளுடைய ரத்த நாளங்கள் எந்த விதமான கொழுப்பு படிவும் இல்லாமல் இருந்தால் தான் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பும். ஸோ அதனால் கொழுப்புகள் நீக்கப்பட்டு இயல்பாகவே ரத்த நாளங்கள் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் அனுப்பும். இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் வராது. அதை தடுக்கிறதுக்கு குதிரைவாலி அரிசி ஹெல்ப் பண்ணும். ஆழ்ந்த உறக்கத்திற்கு உதவும் குதிரைவாலி அரிசி. இன்று பெரும்பாலான மக்கள் சரியாக உறக்கம் இல்லாமல் அவதிப்படுறாங்க. அதாவது ஒர்க்கு ப்ரெஷராக இருக்கக்கூடிய ஒர்க்கு பார்க்கறது, இரவு நேரங்களில் தூங்காமல் மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது, மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டென்ஷனில் இருக்கிறது, ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க்கு மாற்றி பார்க்குறது, இரவு நேரங்களில் அதிகமாக வேலை பார்க்குறது. இதுக்கான காரணம் நிறைய ஆழ்ந்த உறக்கம் அவங்களுக்கு வராது. ஸோ இப்போ அவங்களாம் ரிஃபோஃப்ளோவின் போன்ற சத்துக்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய, தயாமின் போன்ற சத்துக்கள் நிரம்பி இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது மூளை சோர்வு நீக்கப்பட்டு ஆழ்ந்த உறக்கம் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ தொடர்ந்து இரவு நேரங்களில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த குதிரைவாலி அரிசியை கஞ்சி மாதிரி நம்ம குடித்தோம் அப்படின்னா இது ஆழ்ந்த உறக்கத்தை நம்மளுடைய கண்களை தழுவ வைக்கும். நமக்கு இருக்கக்கூடிய அந்த செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்களை சுரக்க வச்சு தூக்கத்தை நமக்கு இயல்பாகவே வரவழைக்கக்கூடிய தன்மை குதிரைவாலி அரிசிக்கு இருக்கு. எனவே தொடர்ந்து குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொண்டு நலம் பெறலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.